ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR Wheels Travel சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு லித்துவேனியாஸ் கௌனாஸ் கேசல் ஆகும். லித்துவேனியாஸ் கௌனாஸ் கேசல் யூரோப், குறிப்பாக கௌனாஸ் சிட்டி முனிசிபாலிட்டி, லித்துவானியா அமைந்துள்ளது. கௌனாஸ் கோட்டை என்பது லிதுவேனியாவின் கௌனாஸில் உள்ள ஒரு இடைக்கால கோட்டையாகும். இது 14ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நெமுனாஸ் மற்றும் நெரிஸ் நதிகளின் சங்கமத்தில் கட்டப்பட்டது. இது பழமையான லிதுவேனிய செங்கல் அரண்மனைகளில் ஒன்றாகும். இது முதலில் டியூடோனிக் மாவீரர்களுக்கு எதிராக பாதுகாக்க கட்டப்பட்டது. இன்று மீட்டெடுக்கப்பட்ட கோட்டை கௌனாஸ் நகர அருங்காட்சியகத்தின் ஒரு கிளையாகும். அதன் வரலாறு பற்றிய கண்காட்சியை கொண்டுள்ளது. மேலும் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தற்காலிக கண்காட்சிகளையும் நடத்துகிறது. கௌனாஸ் கோட்டை, லிதுவேனியன் கௌனோப்லிஸ் என்பது லிதுவேனியாவின் இரண்டாவது பெரிய நகரமான கௌனாஸில் உள்ள ஒரு இடைக்கால கோட்டை ஆகும். தொல்பொருள் சான்றுகள் இது 14ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கோதிக் பாணியில் கட்டப்பட்டதாக கூறுகின்றன. அதன் தளம் மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நெமுனாஸ் நதியின் கரையில் நெரிஸ் நதியுடன் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு உயர்வு. 21ஆம் நூற்றாண்டின் நிலவரப்படி அசல் கோட்டையின் தோராயமாக 1/3 எஞ்சியுள்ளது. டியூடோனிக் ஒழுங்கை எதிர்க்கும் வகையில் கட்டப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கோதிக் பாணியில் கட்டப்பட்ட இந்த கோட்டை சிலுவை போர் வீரர்களின் தாக்குதல்களுக்கு எதிராக லிதுவேனியாவின் பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய பகுதியாக இருந்தது. லிதுவேனியாவில் இரட்டை தற்காப்பு சுவர்களை கொண்ட ஒரே கல் கோட்டை இதுவாகும். கைப்பற்றப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. கோட்டை 1362 டியூடோனிக் ஆணையால் அளிக்கப்பட்டது. பின்னர் இது கிராண்ட் டியூக் கெஸ்டுடிஸால் மீண்டும் கட்டப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக லிதுவேனியர்களுக்கும் டியூடோனிக் மாவீரர்களுக்கும் இடையிலான மோதலின் புள்ளியாகவே இருந்தது. இராணுவ முக்கியத்துவத்தை இடித்தல். 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் குரூன்வால்ட் போர் மற்றும் துப்பாக்கி குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கோட்டை அதன் முதன்மை இராணுவ செயல்பாட்டை இழந்தது. மாற்று பயன்பாடுகள். 16ஆம் நூற்றாண்டில் கோட்டை ஒரு சிறைச்சாலையாக செயல்பட்டது. மேலும் ஒரு புதிய பீரங்கி கோட்டை சேர்க்கப்பட்டது. பின்னர் இது நீதிமன்றங்கள் மற்றும் காப்பகங்களை வைத்திருந்தது. சரிவு மற்றும் பாதுகாப்பு. நெரிஸ் நதியிலிருந்து வெள்ளம் மற்றும் புறக்கணிப்பு கோட்டையை இடிந்து விழச் செய்தது. மீதமுள்ள கட்டமைப்பை பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கின. நவீன புனரமைப்பு. 2010 முதல் 2011 பெரிய புனரமைப்பு நிகழ்ந்தது. மேலும் கோட்டையில் இப்போது கௌனாஸ் நகர அருங்காட்சியகத்தின் ஒரு கிளை உள்ளது.
1930 குடியிருப்பு கட்டிடங்களை இடிப்பது மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியுடன் பாதுகாப்பு முயற்சிகள் தொடங்குகின்றன. 1950 மேலும் தொல்பொருள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 1960 புனரமைக்கப்பட்ட வட்ட கோபுரத்தில் ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. ஆனால் பின்னர் கட்டமைப்பு சீரழிவு காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. 2010 முதல் 2011 வரை கோட்டையின் பெரிய புனரமைப்பு நடைபெறுகிறது. 2011 மீட்டெடுக்கப்பட்ட கோபுரத்தில் கவுனாஸ் நகர அருங்காட்சியகத்தின் ஒரு கிளைமுறையாக நிறுவப்பட்டது. 2018 கோட்டைக்கு அருகிலுள்ள மைதானத்தில் சுதந்திர வீரர் சிற்பம் அமைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.